Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். December 10ல இருந்து நமக்கு half-yearly examsலாம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குள்ளார நம்ம போர்ஷன்ஸ் கொஞ்சம் முடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன். இது பிடிஎஃபா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கீயும் நான் உங்களுக்கு பிடிஎஃபா இது கூட அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா அந்த கீயை பார்த்து கூட நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளுடைய சேனலுக்கு போனீங்கன்னா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சம்ஸ் தெரியலையோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சம்ஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் சார் 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது. உங்களுக்கு 5 மார்க்ஸ் மட்டுமே சாப்டர் நம்பர் 1, 2, 3ல இருந்து. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 32, 33, 34 வரைக்கும் 99% உங்களுக்கு இந்த 3 சாப்டர்ஸ்ல இருந்து தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் சாப்டர் நம்பர் 1லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கொஷின்ஸ் சாப்டர் நம்பர் 2ல இருந்து வர வாய்ப்பு இருக்குது. 3 கொஷின்ஸ் சாப்டர் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு கொஷின், செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஷின்ஸ், தேர்ட் சாப்டர்ல இருந்து 3 கொஷின். அப்போ டோட்டலா 6 கொஷின். நீங்க 10 கொஷின் அட்டன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல 6 கொஷின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்போ இன்னும் 4 கொஷின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் உங்ககிட்ட 5 சாப்டர் இருக்குது. 5 சாப்டர்ல இருந்து 4 கொஷின் நீங்க தாராளமா அட்டன் பண்ண முடியும். ஆகவே நீங்க இமீடியட்டா என்ன செய்யணும் அப்படின்னா இதுல கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து டெய்லி ஒரு 10 சம்ஸ் நீங்க டிக் அடிச்சுக்கிட்டே வரணும், கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 10 டேஸ்க்குள்ளார இந்த 100 சம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் சாப்டர் நம்பர் 5, 6, 7ல இருந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் அதுமாதிரி சாப்டர் நம்பர் 4ல இருந்து சாப்டர் நம்பர் 8ல இருந்து ஒரு தனி கொஸ்டின் பேப்பரை கொடுக்கும்போது நீங்க ஒரு அளவுக்கு போர்ஷன்ஸ் 5 மார்க்ஸ் இதை தாண்டி வர வாய்ப்பே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற 100 சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் இருக்கும், ஈஸியான சம்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே 5 மார்க்ஸ் சம்ஸ்ன்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த 100 சம்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாடல்ல இருந்து தான் நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் வந்து கண்டிப்பாக 2 சம் இருக்கும் உங்களுக்கு. அது ஏபில இருந்தும் இருக்கலாம், அல்லது ஜிபில இருந்தும் இருக்கலாம், அல்லது அந்த ஸ்பெஷல் சீரிஸ் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 1 கியூப், 2 கியூப், 3 கியூப்லாம் இருக்கு பாருங்க. அந்த மாடல்ஸ்ல இருந்து வரலாம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்கொயர் ரூட்ல இருந்து கேட்கறாங்க, இன்னொன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருந்து கேட்கறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஜிசிட்ல இருந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி அசார்ட்டடா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால எந்த மாடல்ஸும் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த 100 கொஷின்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 100 கொஷின்ஸோட கீயும் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே பிடிஎஃபா இருக்கும். உங்களுக்கு இதையும் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணீங்க. இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்குது, புக் ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நீங்க கீ ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அல்லது உங்களுடைய ஸ்கூல் நோட்ஸ் இருக்கும், அல்லது உங்களுடைய டியூஷன் நோட்ஸ் இருக்கும், அல்லது நீங்க நம்ம சேனல் பார்த்து எழுதினீங்கன்னா நம்ம சேனலோட நோட்ஸ் இருக்கும். எதையாவது பார்த்து நீங்க இந்த 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. சார் இந்த 100 சம் படிச்சா போதுமா சார், பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனா நீங்க அட்டன் பண்ண வேண்டியது 10 கொஸ்டின். அப்போ இன்னும் 4 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி 3 ஸ்லாட்டா ஒரு 100 சொல்லிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 300 கொஸ்டின்ஸ்குள்ள தாண்டி உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஓன் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற தைரியமும் உங்களுக்கு வந்துடும். அதனால எந்த ஏரியாவும் ஸ்கிப் பண்ணாம நல்லா படிக்கிற பிள்ளைகள், சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள், ஒரு 6 கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த 3 சாப்டர்ல மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்ற பிள்ளைகள் இமிடியேட்டா இந்த 100 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ண வேண்டாம். இதை டவுன்லோட் பண்ணீங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. இதை டவுன்லோட் பண்ணி கொடுத்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. எனி 10 கொஸ்டின் செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே எனி 10 செலக்ட் பண்ண 10 நாள்ல இந்த 100 கொஸ்டின்ஸ் காணாம போயிடும். உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதனால இந்த மெட்ரோ கருணாகரன் சேனல்ல இந்த மாதிரி ஆஃப்-இயர்லி டைம்ல இருந்து பப்ளிக் வரைக்கும் போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போற ஆஃப்-இயர்லி எக்ஸாமா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்று உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.